வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டிற்கான ஆடி 18ஆம் பெருக்கு பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் நல்ல மழை பெய்து நீர்நிலைகளில் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. ஆடிப்பெருக்கு நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதி ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை வருகிறது. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை வருகிறது. நல்ல நேரமானது காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரையும், மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை வருகிறது. வீட்டில் வழிபாடு செய்வது எப்படி? ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் புனித நீராட வேண்டும். அதற்கு முந்தைய நாள் வீட்டை முழுவதுமாக சுத்தப்படுத்த வேண்டும். இடையில் 3வது ஆடி வெள்ளி வருவதால் வியாழக்கிழமை எல்லாத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலை வழிபாடு செய்வதற்கு முன்னர் பூஜையறை அல்லது அங்கு வழிபாடு செய்ய வேண்டிய இடத்தை மட்டும் சுத்தம் செய்தால் போதுமானது. முதலில் வழிபாடு நடக்கும் இடத்தில் கோலமிட வேண்டும். பின்னர் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். முன்னால் வாழையிலை விரித்து அதில் தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு, காதோலை கருகுமணி, வளையல் ஆகியவற்றை வைக்க வேண்டும். அப்போது நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், ஏதேனும் இனிப்புகள் வைத்தும் வழிபடலாம். தாலி மாற்ற ஏற்ற நேரம் மதியம் 12 மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது சிறப்பாகும். ராகு காலமும் யமகண்டமும் மதியத்திற்கு பிறகே வருவதால் காலையில் வரும் நல்ல நேரத்தில் தாலியை புதுமண தம்பதிகள் மாற்றிக்கொள்வது சிறப்பாகும். மதியம் 12 மணிக்கு பிறகு சூரியன் மறைய கீழே இறங்குவதால் அதை இறங்கு பொழுது என்பதால் அந்த இறங்கு பொழுதில் தாலி மாற்றக்கூடாது. புதிய திருமாங்கல்ய மஞ்சள் கயிற்றை அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு அதை கணவன் மனைவிக்கு கட்டிவிட வேண்டும். பின்னர் புதியதாக திருமணமானவர்கள் இறைவனை வணங்கிய பிறகு பெற்றோர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும். அதேபோல் சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு கொடுப்பதும் 16 வகையான பலன்களையும் தரும். ஆற்றை ஒட்டி வரும் கோவில்களில் இந்த வழிபாடும் செய்யலாம். வெல்லம் மற்றும் அரிசி மாவை பயன்படுத்தி ஒரு சிறப்பு விளக்கு தயாரிக்கப்படுகிறது. மா அல்லது வாழை இலைகளில் விளக்கை வைத்து அதனுடன் மஞ்சள் நூல், மஞ்சள் மற்றும் பூக்கள் சேர்க்கப்படுகின்றன. பெண்கள் விளக்கை ஏற்றி அதன் துணை பொருட்களுடன் தன் கணவன் ஆயுளுக்காக வேண்டி ஆற்றில் விடலாம்.